ஹலோ பேரண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ திடீர்னு நம்ம பேரண்ட்ஸுக்கிட்ட வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸில் ஒரு முக்கியமான கேள்வி வந்தது. என்ன? இந்த டீ காஃபி கொடுக்கலாமா குழந்தைங்களுக்குன்னு? நிச்சயமாக நோ நோ நோ. டீ காஃபிங்கிறது நம்ம பழக்கப்படுகின்றது. அதில் இப்போ நிறைய க்ரீன் டீ, அந்த டீ, லெமன் டீ, ஜிஞ்சர் டீ இதெல்லாம் வந்துருக்குது. இதில் இந்த காஃபி டீங்கிறது ஒரு ஸ்டிமுலண்ட். நம்ம ஒரு சோர்வாக இருக்கிறோம், அதை குடித்தோன்னு சொன்னால் அந்த கேஃபின்னு அந்த டீயில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் நம்ம பிரெயினை கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணுது, கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறதுக்கு உதவுது அடல்ட்டுக்கு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு இதை பழகாதீங்க. சரி, அப்போ என்ன தான் டாக்டர் கொடுக்குது? சாயந்தரம் நம்ம குடிக்கும்போது பார்த்துட்டு கேட்குதுங்க. நமக்கு டக்குன்னு கொடுக்காமல் இருக்க முடியல, கொஞ்சம் வாயில் வச்சு விட்டு அந்த டேஸ்ட்டை பழகிடுதுங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு சத்துள்ளதாக இந்த காஃபி டீக்கு பதிலாக கொஞ்சம் பழக கற்றுக்குங்க. உதாரணமாக இப்போ அந்த நட்ஸ், நம்ம வால்நட்டு, பாதாம், முந்திரி இதெல்லாம் அரைச்சி வச்சிங்கன்னா அதை ஒரு பாலில் மிக்ஸ் பண்ணி கோல்டாக கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சில்லஸே குழந்தைங்களுக்கு கெடுதல் அப்படிலாம் யாருமே சொல்லலை. ஸோ ஃப்ரிட்ஜு சுத்தமாக இருக்கணும், வைக்கிற கண்டெய்னர் சுத்தமாக இருக்கணும், நம்ம ப்ரிப்பரேஷன் சுத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ சில்லஸே குழந்தைங்களுக்கு கெடுதல் ஏற்படாது. ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். இன்னொரு பருப்பு பாயசம். யாருக்குமே தோணாது இதெல்லாம். எவ்வளோ சத்து தெரியுங்களா? பருப்பு எவ்வளோ சத்து யோசிச்சு பாருங்கள். ப்ரோட்டீனு, அதை பாயசமாக பண்ண வெல்லம் சேர்க்குறீங்க, அயர்னு. ஸோ இதெல்லாம் சேர்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்டான ஒரு ஒரு பானம் அதை கொடுக்கலாம் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல ஒரு நீர் மோர் கூட இப்போ சம்மர் உங்களுக்கு மோர் நல்லா வெறும் மோர் கொடுத்தா அதில் ஒன்றும் ஒரு டேஸ்ட் இருக்காது. அதில் ஒரு கொத்தமல்லி அதை தாளித்து போட்டு கொஞ்சம் நம்ம இந்த இஞ்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அதில் கொஞ்சம் கலந்து சத்துக்கு சத்து, எதிர்ப்பு சக்தி, அண்டு சம்மருக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிக்கோங்க. ஈவன் நம்ம இந்த ஃப்ளாக்ஸ் சீடு, அதுக்கப்புறம் இந்த பம்கின் சீடு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கூட நீங்கள் நல்லா அரைச்சி வச்சு நீங்கள் மில்கில் மிக்ஸ் பண்ணி நான் சொல்ல மாதிரி சில்லுன்னு கொடுக்கலாம், ஒன்றும் கெடுதல் இல்லை. மேபி ரொம்ப டேஸ்ட் விரும்புறதுக்காக ஒரு 1 ட்ராப் ஆர் 2 ட்ராப்ஸ் நீங்கள் இந்த எசன்ஸ் ஆட் பண்ணுறதுனால கெடுதல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மொத்தமாகவே சேர்ந்து எல்லாம் கொடுக்கும்போது தான் நம்ம இந்த கலர்லாம் கெடுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 1 ட்ராப் ஆஃப் ஒரு வெண்ணிலா எசன்ஸோ இல்லை ஒரு நம்ம அன்ஸ்வீட்டன்டு கோகோலாம் உங்களுக்கு அவைலபிள், அதெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்தா ஒரு சாக்லேட்டுடைய ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பழகுங்க சாயந்தரம். ஓகேங்களா? ரைட்.